ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி காலையில் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 60-70 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனு. பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு -66 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,670 க்ளோஸ் வச்சுருக்கு. பிலோ 25,200 700க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை லீவு. எதனால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ்லாம் கிடையாது. அதாவது மகாராஷ்டிரில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே லோக்கல் எலெக்ஷன் அதாவது பேஸ் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு லீவுங்கிறதுனால அதுக்கு அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கான பை அபோவ் செல் பிலோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை விட மெயின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேரிஃபினுடைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹியரிங் வருது. அதில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டில் மூமெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அடுத்த லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கான க்ளோசிங் மார்க்கெட் ஒரு -67 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. அதாவது 25,670 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 700க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பைக் கன்சிடர் பண்ணலாம், 700 கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். 720 கீழே இருந்துச்சு அப்படின்னா அதாவது நல்ல செல்லிங் அப்படின்னா 600 உடைச்சா தான் நல்லா செல் ஆகுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு 80 பாயிண்ட்டு கீழே ஒரு 80 பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு திரும்பவும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த சைட்வேஸ் மூமெண்ட் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டேரிஃப் இஷ்யூ பிரச்சனை வரைக்கும் இப்படி தான் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இந்த 25,600 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா 25,520 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 25,480 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 25,720 ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 25,820 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதாவது வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான். இப்போ இன்றைக்கி நைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியரிங் அதாவது டேரிஃபினுடைய ஹியரிங் இருக்கிறதுனால அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் இந்த 920 ரேஞ்செல்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏன்னா அந்த நியூஸ் வந்துச்சுனாவே பாசிட்டிவாக தான் ஆகும். திரும்ப இந்த 920க்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம திரும்ப கீழே வந்துச்சுன்னா பை தான் எடுக்கணும். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப எந்த ஒரு ஃபேவராகவும் வரல நியூஸு மார்க்கெட் ஆஸ் யூஷுவலாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னா திரும்பவும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்கும். அதாவது நல்ல க்ளோசிங் அப்படின்னு நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த 25,600 கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் செல் ஆகும். இன்னும் நல்லா ஃப்ரீ ஃபால் அப்படின்னா இந்த 25,480 உடச்சிருச்சு அப்படின்னாவே நல்லாவே இன்னும் நல்லா செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்ல பையிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்சு பவுண்டு தான் இந்த 920 இது அதாவது 25,720 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்ப செல் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஃபென்ஸ் அப்பான் த டேரிஃபை பொறுத்து தான் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்டில் இருக்குது. டேரிஃப் நியூஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதுதான் பொதுவாக வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டில்
நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.